ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லாம் வல்ல அந்த ஓர் இறையின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மற்றும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்த நல் இமாம்களின் மீதும் குறிப்பாக இந்த நேரத்தில் அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய ரமலான் மாத நோன்புகளை அல்லாஹுடைய பேரருளால் 30 நாட்கள் நோன்பு நோட்டு நிறைவேற்றிவிட்டு இந்த ஈகை திருநாளிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நின்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாம் இந்த 2026 ரமலான் மாதத்திலே நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினையும், ரமலான் மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு கேட்பதற்குண்டான ஒரு வாய்ப்பினையும் வல்ல ரப்புல் ஆலமீன் வழங்கியிருந்தார். இந்த ஒரு மாத காலம் என்பது சற்று நாம யோசித்து பார்க்கக்கூடிய நேரத்தை விட வேகமாக கடந்து விட்டது. நம்முடைய பேச்சுக்கள் அப்படிதான் இருக்கு. நோன்பு ஆரம்பிச்சதே தெரியல, இப்பதான் முதல் பிறையை பார்த்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு நாம் பெருநாள் கொண்டாடுறோம், ரொம்ப ஸ்பீடுன்னு சொல்றோம். அவ்வளவு வேகமாக இந்த ரமலான் நம்மை கடந்து விட்டது. இந்த ஒரு மாத ரமலான் நோன்பு என்பது நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக மாற்றி இருக்கு. அல்லாஹ்வுடைய பேரருளால் ரமலான் 1 முதல் ரமலான் 30 வரை ஏராளமான நன்மைகள், நிறைய திக்ருகள், நிறைய வணக்கங்கள். இந்த ரமலான் மாதம் என்பது, இந்த நோன்பு என்பது என்னை பொய் பேசுவதை விட்டு தடுத்து வச்சது. இந்த ஒரு மாசம் நோன்பு காலம் என்பது என்னை புறம் பேசுவதை விட்டு தவிர்த்து வைத்தது. இந்த ஒரு மாதம் காலம் என்பது என்னை இன்னவர தவறான காரியங்களில் இருந்து ஒதுக்கி வைத்த அல்லாஹ்வுடைய பேரருள் என்னன்னு சொன்னா, சமூக வலைதளங்களில் கூட நம்ம பெரிய நேரம் எல்லாம் செலவிடல. பிள்ளைங்க பேசும்போது, பிள்ளைங்க விளையாட்டுக்கு பேசும்போது நோன்பு வச்சிருக்கிற பொய் பேசாத. இந்த நோன்பு எப்படி மாத்திச்சுன்னு சொன்னா, நோன்பு வச்சா பொய் பேசக்கூடாது, நோன்பு வச்சா தவறான விஷயங்களை பற்றி பார்க்க கூடாது, இன்னவரை எதையுமே செய்யக்கூடாது என்று சொல்லி பச்சிலம் குழந்தைகளுக்கு அப்படியே ஊட்டி விடப்படுகிறது. ஆனால் ஒரு இஸ்லாமியன், ஒரு ஏகத்துவவாதி, மார்க்கத்தை விளங்கிய நாம் இந்த ஒரு மாத காலம் மட்டும்தான் இப்படிப்பட்ட வேடம் அவசியமா? ஒரு மாசம் மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே 12 11 மாதங்களை தள்ளி விட்டுட்டு ஒரே ஒரு மாதத்தை மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணக்கெடுக்க போறான். அந்த ஒரு மாத காலம் மட்டும் என் இடத்துல வணக்க வழிபாடுகள் இருக்கிறதா, அந்த ஒரு மாத காலங்கள் மட்டும் நான் தௌபா செய்கிறேனா என்பதை பார்க்க போகிறான். ஏனைய 11 மாதங்கள் தள்ளுபடி என்ற ஒரு நிலையா? ஆனா நம்முடைய செயல்பாடுகள் எப்படி விளக்குது? ரமலான் அடிகளார் அவர்கள் மிம்பர் மேலே ஏறி நின்று, யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அவர்கள் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும், அவர்கள் மூக்கு மண்ணைக்க மட்டும் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு மாசம் நோன்பு வைத்திருக்கிறோம், பட்டினி ஹலாலான விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹராமாக்கிய நேரங்களில் அதிலிருந்து விலகி இருந்து இவ்வளவு நன்மைகளை சேர்த்து என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதா? நம்ம தியாகம் செஞ்சுட்டோம்னு நினைக்கிறோம். எது சொல்லுதுன்னு சொன்னா, நான் நிறைய தியாகம் செஞ்சுட்டேன். என்ன மாற்றுமத அன்பர்கள் கேட்பாங்க, பெரிய தியாகம் பாய், எப்படி பாய் பட்டினி கிடக்குறீங்க? 16 மணி நேரம், 17 மணி நேரம், 15 மணி நேரம் எப்படி சாப்பிடாம தண்ணி கூட குடிக்க மாட்டீங்களா? எச்சில் கூட விழுங்க கூடாதா? அவங்களுடைய பார்வையில எச்சில் விழுங்க கூடாது, தண்ணி கொடுக்க மாட்டீங்க, எப்படி பாய் நோன்பு? சின்ன புள்ள நோன்பா? 7 வயசு புள்ள நோன்பு வைக்குதா?
8 வயசு புள்ள நோன்பு வைக்குதா? இதையெல்லாம் கேட்க கேட்க நமக்கு எல்லாம் வியப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த ரமலான் மாதம் ஒரு இஸ்லாமியனாக ஏகத்துவத்தை விளங்கியவனாக நான் பார்க்கும் பொழுது இந்த ரமலான் என்னிடத்திலே ஒரு மாற்றத்தை தந்திருக்க வேண்டும். இது ஒரு தியாகமாக இருக்க வேண்டும். நம்ம நினைக்கிறோம் தியாகம் செஞ்சுட்டேன். வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? வந்திருக்கிறோம், இந்த பெருநாள் தொழுகையை தொழவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் கேள்வி கேட்க போறதில்லை. அல்லாஹ் கேட்பானா, ஏன்பா பெருநாள் தொழல? திடலில போய் அமைந்த கிளைகளை சார்பாக நடக்கப்பட்ட அந்த தொழுகையில பகுதியில இருந்து நீங்க ஏன் தொழலன்னு அல்லாஹ் கேட்பானா? கேள்வி இல்லை. ஆனால் இன்றைய காலை ஃபஜர் எத்தனை பேர் நம்ம அவர்களில் அமர்ந்திருக்கக்கூடிய அவையோரில் எத்தனை பேர் ஃபஜ்ருடைய இறைவணக்கத்தை நிறைவேற்றிருப்போம்? அது ஃபர்ல், தொழவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஃபஜர் தொழுகையும் இஷா தொழுகையும் முனாஃபிக்குக்கு தான் சிரமம். நான் முஸ்லிம்னு சொல்றேன், என் பேர் அப்துல்லா, என் பேர் அப்துல் காதர், என் பேர் அப்துல் ரஹீம் என்று சொன்னால் எனக்கு ஃபஜர் ரொம்ப இலகு, அது சிரமம் இல்லை. ஒரு மாசம் தொழுவோம்ல, ஒரு மாசம் அல்லாஹ்வுடைய பேரருளால் தூக்கத்தை எல்லாம் தியாகம் செய்து விட்டு தஹஜ்ஜத் தொழுதோம். கடைசி 10 இரவுகளில் நம்ம ஏராளமான இபாதத்துகள், ஒரு மாத காலங்கள் கையில் அருள்மறையாம் திருமறை குர்ஆன் தவழ்ந்தது. இன்றைய காலை ஃபஜ்ருடைய நிலை, நாம போன பள்ளிவாசல்ல வெறிச்சோடு இருக்கு, வந்த மக்கள் எல்லாம் காணும். ராக்கூத்து பெருநாள் தினம் என்றால் அந்த இரவு முழுவதும் ஒரு பெரிய ஒரு கேளிக்கை. என்ன தியாகம் இவ்வளவு பண்றோம்ல? எதற்காக? பட்டினி கடந்து ஒரு மாசம் இருந்தாச்சு, அடிக்கிற வெயில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எப்ப இந்த உரை நிகழும் என்ற எண்ணத்தோடு என்ற சிந்தனையோடு நம்ம அமர்ந்திருக்கிறோம். வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆசை என்ன? ஏன் வரணும்? வரலன்னு சொன்னா நிர்வாகி தப்பா எடுத்துப்பாங்க, அப்படியா? வரலன்னு சொன்னா என்னுடைய உறவுகள் தப்பா எடுத்துப்பாங்க, அப்படியா? எதற்காக இந்த ஒரு நேரம் என்று சொன்னால் நான் அல்லாஹ்விடத்திலே சுவனத்தை பெற வேண்டும், அதுதானே ஆசை. நான் தியாகம் செஞ்சது பட்டினி கிடந்து எதுக்கு? பெருநாள் ஒரு மாசம் நோன்பு வச்சேன், புது ட்ரெஸ் எடுத்து போட்டேன், 4 போட்டோ எடுத்தேன், ஸ்டேட்டஸ் போட்டேன், தகபல்லாஹு மின்னா வ மின்கும் எல்லாருக்கும் சொல்லியாச்சு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றா, அதோட முடிஞ்சதா? நாம் வைத்த நோன்புகள் எல்லாம் வரவழைக்கப்பட்டதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரித்து விட்டான் என்ற ஏதேனும் உத்தரவாதம் இருக்கிறதா? கதறணும், அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும், யா ரப்பே யா ரஹ்மானே, ஒரு மாசம் நான் பட்டினி கிடந்தேன், நான் நிறைய தொழுதேன், என்னுடைய அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாய் யா ரஹ்மானே. தியாகம் என்ன? நாம செய்யறதா தியாகமே இல்லை. பட்டினி அதுவாக கிடக்கிறோம், நம்ம அல்லாஹ்வுடைய அருளால் நமக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு சாப்பிடுறோம். உண்மையான பசி பட்டினியில வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய வரலாறுகள், சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாறுகள், நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த சுவனத்துடைய இலக்கிற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணிப்பு, சாக்ரிஃபைஸ், தியாகம் இல்ல. நாம செஞ்சதெல்லாம் ஒரு ஈடுபாடு கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அவர்களுக்கு ஒப்பாக உங்களால் செய்ய இயலாது, அவ்வளவு தியாகம். நிறைய சஹாபாக்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவரை போல ஒரு செல்வ சீமான் அந்த காலகட்டத்தில் மக்கமா நகரிலே ஒரு மிகப்பெரிய தனம், மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், டாப் ரேங்கிங்ல யாரெல்லாம் பணக்காரங்க பேர் எடுத்தா அதுல முஸாபுடைய பேர் இல்லாம, முஸாபுடைய குடும்பத்துடைய பேர் இல்லாம இருக்காது. செல்வ சீமான், ராஜா மாதிரி வாழ்றாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சதுன்னு வைங்களேன், அல்ஹம்துலில்லாஹ். அதை அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ்டு பாய், சந்தோஷமா சுற்றி திரிந்து கொண்ட ஒரு இளைய வயது நபி தோழர், மார்க்கத்தை பற்றிய செய்தி கிடைக்குது. முஹம்மது என்று ஒருவர் வந்திருக்கிறார், அவர் இது போன்ற விஷயங்களை மக்கள் மத்தியிலே சொல்லுகிறார். தாருல் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய அர்க்கத்துடைய வீட்டிலே வைத்து தாவா செய்யப்படுகிறது என்ற செய்தி தெரிந்தவுடன் அதில் அல்லாஹ்வுடைய பேரருளால் அது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அர்க்கம் வீட்டுக்கு போறாங்க. அந்த நேரத்திலே அவர்கள் கலிமா சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அவருடைய வாழ்க்கையை மாத்திச்சு. ஒற்ற கலிமா, ஒரே ஒரு கலிமா.
லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன் அவர்களுடைய துன்பங்கள் துயரங்கள் யாரும் மறுத்துவிட முடியுமா? பாய், அவர் மாதிரி தியாகம் செய்ய முடியுமா? அவன் கேட்கிறோம். முஸாபுடைய வரலாறு புதுசு இல்ல, எனக்கு முஸாபை பத்தி தெரியும். ஏன் என்ன முஸாப் இப்னு உமைர் அத்தர் போட்டு வந்தாருன்னா அடுத்த தெருவில் அவங்க வாசனை வரும். அவ்வளவு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு அத்தர் யூஸ் பண்ணுவாங்க. கடை வீதியில வரக்கூடியவர்கள் கேட்பார்கள், முஸாப் வந்துட்டு போனாரா? ரொம்ப ஒரு லக்ஸரி லைஃப். உலகத்துல ஒரு மனுஷன் என்ன எதிர்பார்ப்பானோ அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மிக பெரும் நாட்டத்தினால் அவருடைய ஆசை என்ன தெரியுமா? சொர்க்கத்துக்கு போகணும். ஒட்டுமொத்த செல்வத்தையும் விட்டார். காசு பணம் எனக்கு முக்கியம் இல்லை. பட்ட கஷ்டங்கள் ஏராளம், அடுக்கிக்கிட்டே போகலாம். அம்மாட்ட பிரச்சனை, அம்மா தொல்லை பண்றாங்க, ஹவுஸ் அரெஸ்ட், இப்படி நிறைய செய்தி. முஸாப் இப்னு உமைர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மதீனாவிலே மக்கள் வந்து கேட்கிறாங்க. அதற்கு முன்னாடி அபிசீனியா போனாங்க. அடுத்த ஹிஜ்ரத் மதீனா. மதீனா போகும்பொழுது மதீனாவில இருந்து கேட்கிறாங்க, எங்க மக்களுக்கு தாவா செய்ய ஆள் தேவை. முஸாப் இப்னு உமைர் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். மதீனாவிலே நபியரார் அவர்கள் நுழையும் பொழுது மிக பெரிய அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார் என்று சொன்னார். முஸாபுடைய தியாகம் அப்பேற்பட்டது. அப்பேற்பட்ட முஸாப் இப்னு உமைர் அந்த ஊர்ல ஒரு நாளைக்கு காலையில போட்ட ட்ரெஸ் மாலையில போட மாட்டாங்க, சாயங்காலம் போட்ட ட்ரெஸ் மறுநாள் காலையில போட மாட்டாங்க. அவ்வளவு லக்ஸரி, அவ்வளவு இன்பகரமான வாழ்ந்த அந்த முஸாப் இப்னு உமைர் அவர்கள் எல்லாத்தையும் விட்டு மாற்று ஆடை கூட இல்ல, சாப்பிட வழி இல்ல. எல்லாம் செய்தது எதற்காக? அல்லாஹ்விடத்திலே சுவனத்தை பெற வேண்டும். போர்க்களத்திலே அவங்க அப்படியே விட்டாங்களா? போர்க்களத்திலே முஸாப் இப்னு உமைர் அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போது எதிரிகளால் அவருடைய வலக்கரம் வெட்டப்படுகிறது. ரைட் ஹேண்ட் அப்படியே துண்டா போகுது. உயிர் தப்பிச்சா போதும், உம்மாவை பார்த்தா போதும், கல்யாணம் எல்லாம் பண்ணணும், அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துடா என்று இல்ல. வேகமாக தன்னுடைய அந்த வாளை இடது கையில ஏந்தி மீண்டும் போரிடுகிறார். இடது கையும் வெட்டப்படுகிறது. எப்பேற்பட்ட தியாகம்! சொத்து மட்டெல்லாம் விட்டாச்சு, காசு பணம் எல்லாம் வேண்டாம், தியாகம் செஞ்சோம் நினைக்கிறோம்ல. ஒரு மாசம் பட்டினி கிடந்தது, அது ஒரு தியாகமா? சொர்க்கம் லேசில் அல்லாஹ் கொடுத்துருவாங்க. வாப்பா, உன் பேர் என்ன? அப்துல்லா, இந்த அங்கிட்டு போ. கலிமா சொன்னா சொர்க்கத்துக்கு போக மாற்று கருத்து இல்ல. அந்த சொர்க்கத்திற்கு எப்படி போக போறோம்? நரகத்துடைய வாசனை கூட இல்லாம போக போறோமா? இல்ல நரகத்திலே முக்கி குளிப்பாட்டி நரக நெருப்பிலே புசிக்கப்பட்டு தீயிடப்பட்டு மிக பெரும் கொடுமையெல்லாம் அனுபவித்த பிறகு சோதம் செல்ல போகிறோமா? நம்ம எல்லாம் கலிமா சொல்லிட்டோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், சொர்க்கம் உறுதி. சொர்க்கத்துக்கு எப்படி போக போறோம்? தியாகத்தை பாருங்க. ரைட் லெஃப்ட் ரெண்டு கையும் இல்ல, சண்டையிட வழி இல்ல. அப்ப கூட நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? உயிர் தப்பிச்சா போதும், அந்த கத்திய அந்த வாளை கழுத்துல பிடிச்சு அப்படியே சண்டையிடுறாங்க. எதிரி முதுகுல குத்தி கிழிச்சு முஸாப் இப்னு உமைர் அவர்களை கொலை செய்யலாம். எதுக்கு அந்த தியாகம்? உசுறு போச்சு. வரலாற்றிலே பதியப்பட்ட செய்திகள், நாம் அறிந்து வைத்த செய்திகள். முஸாப் இப்னு உமைர் என்ற இந்த செய்தி தெரியாத ஆளே கிடையாது. தலைய மறைச்சா கால் தெரியுது, கஃன் துணி பத்தல. கேள்விப்பட்டிருக்கோமா? தலைய மறைச்சா கால் தெரியுது, காலை மறைச்சா தலை தெரியுது. அப்பேற்பட்ட செல்வ சீமான், ராஜா விட்டு புள்ள, மிகப்பெரிய செல்வந்தன், கடைசி நிலை. எதற்காக அந்த தியாகம்? நல்ல இன்னைக்கு நம்ம பேசணும், என்னுடைய பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் பேசுவார்கள் என்பதற்காகவா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பை பெற வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணையை பெற வேண்டும். வந்திருக்கக்கூடிய அவையோரில் நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த ஒரு மாத காலம் என்னை முஸ்லீமாக மாற்றியது. நேற்றைய தினம் ஒரு மாசம் டிவி ஓடல, சுவிட்ச் ஆஃப் டு தி டிவி, தூக்கி போட்டோம்ல. Facebook, Instagram, WhatsApp, YouTube எல்லாத்துக்குமே முழுக்கு. நேற்று நைட்ல இருந்து எல்லாம் ரீட் டவுன்லோட் அப்படியே ஆரம்பிக்குது. ரீல்ஸ் மோகம். நாளை இந்த விரல்ல இப்படி தேய்க்கிறோம்ல, பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறாரே, அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம். அந்நாளில் அவருடைய வாய்களுக்கு சீல் வைக்கப்படும், கைகளும் கால்களும் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். கையெல்லாம் பேசும். அல்லாஹ் பேச வைப்பான். யா ரப்பே, இந்த கையை வைத்து அவன் தஸ்பீஹ் செய்யல, அப்படியே போன் தள்ளிக்கிட்டே இருந்தான்.
கண்ணை வச்சுக்கிட்டு அவன் பார்த்த வேலை தெரியுமா? ஒரு மாசம் நடிச்சா அல்லாஹ். முனாஃபிக்குடைய பண்பு இன்ன ஷர்ரன் நாஸதுல் வஜ்ஹைன். முனாஃபிக்னா யார் தெரியுமா? இரட்டை முகத்தான், டபுள் ஃபேஸ். இன்ன ஷர்ரன் நாஸதுல் வஜ்ஹைன். முனாஃபிக்குடைய முகம் இரட்டை முகம். சஹாபாக்கள் ஆடி போனாங்க. அபூபக்கர் சித்திக் இந்த செய்தியை கேட்டவுடன் நபிகளார் இடத்துல ஓடி வருகிறார். நாஃபக அபூபக்கர், நாஃபக அபூபக்கர், அபூபக்கர் முனாஃபிக் ஆயிட்டே. அவர்கள் சொல்றாங்க, இரட்டை நிலை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் இருக்கு, நபிகளாரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பயம் வருது. அதற்கு பிறகு வீட்டுக்கு போனா என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுற நிலை ரெண்டாக மாறுது. எதை யோசிச்சாங்க? ரசூலோடு இருக்கும்போது அல்லாஹ்வை பற்றி யோசனை வருது, ரசூலோடு இருக்கும் பொழுது மார்க்கத்தை பற்றி சிந்தனை வருது. வீட்டுக்கு போனா மனைவியோடு கொஞ்சம் பேசுறேன், குழந்தையோடு கொஞ்சம் விளையாடுறேன், என்னுடைய முகம் இரட்டை முகமாக மாறிவிட்டது. ஓடுறாங்க சஹாபாக்கள் நபிகளாரிடத்தில் ஓடுற, அல்லாஹ்வுடைய தூதரே எங்கள் முகம் இரட்டை முகமாக மாறிவிட்டது. நபிகளார் அவர்கள் சொல்றார்கள், உங்களுடைய நிலை அப்படிப்பட்ட நிலை இல்லை என்று சொன்னவுடன் அவர்கள் ரிலாக்ஸ் ஆகிறாங்க. அதுக்கே பயந்தாங்க. மனைவி கிட்ட பேசுற, குழந்தை கிட்ட கொஞ்சம் விளையாடுற, அதுவே ரெண்டு முகமா மாறிடுச்சு. நம்முடைய முகங்கள் எல்லாம் மாறக்கூடிய முகங்கள் அல்ல. நாம் எல்லாம் முனாஃபிக்குகள் அல்ல. ஒரு மாசம் நடிக்க நான் முனாஃபிக் இல்ல. ஒரு மாசம் நடிக்க, ஒரு மாசம் சுபூத், ஒரு மாசம் மட்டும் எனக்கு ஃபஜர் ஃபர்ல் இல்ல. எல்லா நாளும் எனக்கு ஃபஜர் ஃபர்ல். எல்லா நாளும் நான் முஸ்லிமாக இருக்க வேண்டும். ரூஹ் எப்படி கைப்பற்றப்படும் தெரியாது. அல்லாஹ் கொடுத்த இந்த பாக்கிய வாய்ப்பு 2026 ரமலான். எவ்வளவு கதறி இருப்போம், கையேந்தி மன்றாடணும், கதறி. நமக்கு போர்க்களத்திலே பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்போ முகாந்திரங்களோ கிடையாது. வாழ முடிச்சு சண்டை போட வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இல்ல. எல்லாம் ஒரே அணுகுண்டு அது இதுன்னு முடிச்சிருவான். நமக்கு அங்க வேலை இல்ல. நாம எப்படி அல்லாஹ்வை நெருங்குறோம்? விசாரணை கடுமையா இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு பல விஷயங்களை கொடுத்து அவங்களை எப்படி சோதிச்சா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த இன்பங்களை வைத்து நிச்சயமாக நம்மை விசாரிப்பான். திருந்துவோம். ஏனைய ரமலானை போல அல்லாமல், 2021 போல இல்லாம, 2022 போல இல்லாம, 2025 போல இல்லாம, 2026 2026 நான் ஒரு முஸ்லிமா மாறணும். அந்த முடிவோடு இந்த சபையில இருந்து களைவோம் இன்ஷா அல்லாஹ். கதறுவோம் அல்லாஹ்விடத்துல, இறைவா என்னுடைய ஈமான் பலமானதல்ல, நான் பலகீனமானவன். குலிகல் இன்சான் லைஃபா, நீ என்னை பலகீனமாகத்தான் படைச்சிருக்கிற, நான் ரொம்ப வீக், ஸ்ட்ராங் இல்ல. என்னை பலப்படுத்தி இறைவா, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு இறைவா, உன்னுடைய கருணையை கொண்டு, உன்னுடைய இரக்கத்தை கொண்டு எனக்கு சுகனத்தை தாய் இறைவா என்று இறைஞ்சக்கூடிய மக்களாக, அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மாற்ற வேண்டும். இந்த ரமலான் நிச்சயமாக நமக்கு ஒரு மாற்றத்தையும் மாறுதலையும் தந்திருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்களை எல்லாம் அப்படியே சிந்தனை பண்ணி ரீகால் பண்ணி, என்னெல்லாம் நான் மாத்தினேன், ரமலானுக்கு பிறகு என்ன செய்ய போறேன், ஷவ்வால் பிறை 1 இருந்து என்னுடைய நிலை என்ன யோசிச்சு பார்ப்போம். உண்மை எந்த ரமலான் எதற்காக அருளப்பட்டதோ, இறையச்சத்திற்காக அருளப்பட்டது, அந்த இறையச்சத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்றதை யோசித்து பார்த்து சீர்தூக்கி பார்த்து அதிலே நாம் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம், உரையாடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அனைவருடைய பாவங்களையும் மன்னிக்க வேண்டும். நாம் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய சுவனத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிய வேண்டும் என்று கேட்டவனாக என்னுடைய இந்த உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஒரு கோரிக்கை, கிளையுடைய இந்த அமைச்சகர கிளையின் சார்பாக பொருளாதார வசூலுக்காக வராங்க, அதுக்காக பண்ணுங்க. அதே போல நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென் சென்னை மாவட்டத்தின் சார்பாக அல் புஷ்ரா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் அல்லாஹ்வுடைய பேரொருளால் பல ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்றுட்டு வருது. அதற்கான பொருளாதார தேவை, மக்களிடத்திலிருந்து பொருளாதாரத்தை பெற்று தான் அந்த பணிகள் நம்ம செஞ்சுட்டு வரோம். அந்த பணிகள் மக்கள்கிட்ட வாங்குற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சொற்பமான ஒரு என்ட்ரி ஃபீஸ் மாதிரி தான் வாங்குறோம். வேலை அதிகம், ஸ்டாஃப் போட்டு அவங்களுக்கு பாடம் எடுக்கிறது, அந்த புத்தகங்கள், இப்படி ஏராளமான பொருட்செலவோடு அந்த அல் புஷ்ரா கல்வியகம் நடந்துட்டு இருக்கு. வந்திருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பெருநாள் தினத்தன்று எல்லா ரமலான் மாதத்திலே வீசக்கூடிய காற்றை விட வேகமாக தர்மம் செய்வாங்க. நபிகளார் போதித்தார்கள், தசத்தக்க தர்மம் செய்யுங்க, தசத்தக்க தர்மம் செய்யுங்க, தசத்தக்க தர்மம் செய்யுங்க. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், காசு பணம் இல்லைன்னா என்ன பண்றது, வீதியில் இறங்கி சம்பாதித்து அதில் வரக்கூடியதிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லி நபிகளார் சொன்னார்கள். வந்திருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய பாதையில சின்ன ஒரு நம்பராக தான் இருக்கும்,
ஒரு சின்ன ஒரு 10 ரூபாவா இருக்கும், 20 ரூபாவா இருக்கும், எண்ணிக்கை பெரிதல்ல. நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்க போகிறான். எந்த ஒரு அமலை செய்தாலும் களப்பற்ற முறையிலே இக்லாஸோடு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிகமாக பொருளாதாரத்தை தந்து